அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. என்பிஎஸ் புதிய விதி 2026. என்பிஎஸ் தொகை தாமதமாக செலுத்தப்பட்டால் வட்டி கிடைக்கும். மத்திய அரசு ஊழியர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் பணியாற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு முக்கியமான நிவாரண அறிவிப்பை மத்திய நிதி அமைச்சகத்தின் செலவினத்துறை வெளியிட்டுள்ளது. இனி ஊழியர்களின் மாதாந்திர என்பிஎஸ் பங்களிப்பு நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவை தாண்டி ஓய்வூதிய கணக்கில் வரவு வைக்கப்பட்டால் அந்த தாமத காலத்திற்கு உரிய வட்டி தொகை வழங்கப்படும். இந்த வழிகாட்டுதல் ஜூலை 13, 2026 அன்று வெளியிடப்பட்ட அலுவலக குறிப்பாணையில் இடம்பெற்றுள்ளது. ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யப்படும் என்பிஎஸ் தொகை நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்குள் கணக்கில் செலுத்தப்பட வேண்டும். அவ்வாறு செலுத்தப்படாமல் தாமதமானால் அந்த காலத்திற்கான வட்டியை அரசு வழங்கும். இந்த வட்டி அன்றைய பொது வருங்கால வைப்பு நிதி வட்டி விகிதத்திற்கு இணையாக இருக்கும். தற்போது பிபிஎஃப்க்கு ஆண்டுக்கு 7.1% வட்டி வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் நிர்வாக அலட்சியத்தால் என்பிஎஸ் தொகை தாமதமானாலும் அதனால் ஏற்படும் நிதி இழப்பிலிருந்து ஊழியர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். என்பிஎஸ் பங்களிப்பு தாமதம் தொடர்பாக இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த விரிவான அறிக்கையை ஜூலை 31, 2026க்குள் சமர்ப்பிக்குமாறு அனைத்து மத்திய அரசு துறைகளுக்கும் நிதி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இனி என்பிஎஸ் பங்களிப்புகள் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் செலுத்தப்படுவதை உறுதி செய்ய துறை தலைவர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பது நீண்டகால ஓய்வூதிய சேமிப்பு திட்டமாகும். இதில் மாதந்தோறும் செலுத்தப்படும் பங்களிப்புகள் சந்தை சார்ந்த முதலீடுகளில் முதலீடு செய்யப்படுகின்றன. பங்களிப்பு தாமதமானால் அந்த காலத்திற்கான முதலீட்டு வளர்ச்சி பாதிக்கப்படலாம். புதிய நடைமுறையின்படி தாமதத்தால் ஏற்படும் நிதி இழப்பை ஈடுகட்ட வட்டி வழங்கப்படுவதால் ஊழியர்கள் நலன் மேலும் பாதுகாக்கப்படும்.